தளபதி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் போது கீழே கிரவுண்ட் லெவல்ல எல்லாமே போய் செக் பண்ணி பார்க்கணும். இந்த இடம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஏரியாக்கள்ல நம்ம ஆளுங்களா நிக்கிறாங்களே, டிவிக்கு தொண்டர்கள் நிக்கிறாங்களே, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஆல்ரெடி பெரம்பலூர்லயே 2 பேர் இறந்திருக்காங்க, கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்பவே இவங்க ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஆனா எல்லாமே விட்டுட்டு மக்கள் கூட்டம் நமக்காக வருது, மக்கள் கூட்டம் நமக்காக வருதுன்னு சொல்லிட்டு மக்களையே பாதுகாக்காக விட்டுட்டாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு 40 பேர் கிட்ட இறந்தும் போயிருக்காங்க. உண்மையில சொல்றேன், டிவிகே கட்சி இது வரைக்குமே நல்ல நல்ல பேரை தான் வாங்கிட்டே வந்தாங்க. கண்டிப்பா மக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான ரேஞ்ச் டிவிகே கிட்ட கிடைச்சது. ஆனா மொத்தத்தையும் அழிச்சு விட்டுருச்சு இந்த கரூர் சம்பவம். திமுகக்கு ரொம்ப நாளாவே கொஞ்சம் குறைமுகமாவே இருந்தது, குறைஞ்சிட்டே வந்தது. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் திமுக அப்படியே மேலேயே ஏறி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தளபதியோட டிவிகே கட்சி இப்படி இருந்த கட்சி இப்படி டவுன் ஆயிட்டே வருது.